தம்பி, மண் விளக்கு வாங்க போகணும்யா கடைக்கு, வா. ஏம்மா மண் விளக்கு எதுக்கு? இவ்வளவு பெரிய குத்து விளக்கு இருக்க போகுது. டேய், நீ கார்த்திகை தீபம்டா, மண் விளக்கு தான்டா ஏத்தணும். ஏமா கார்த்திகை மாசத்துல மொத்தம் 29 நாள் இருக்கு. அது என்ன கார்த்திகை மாசத்துல அந்த 3 நாள் மட்டும் மண் விளக்கு ஏத்தணும்? ஏன், எதனால? தம்பி, முருகனுக்கு உகந்த நாள் முதல் நாள், அதனால அவருக்கு தீபம் ஏத்துறோம். 2வது நாள் சிவனுக்கு உகந்த நாள், சிவனுக்கு விளக்கேத்துறோம். 3வது நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள், அதனால விஷ்ணு பகவானுக்கு விளக்கேத்துறோம். தீபம் ஏத்தி முடிச்சிட்டு நம்ம குலசாமியை வழிபட்டா நல்லதே நடக்கும் சொல்லி நம்ம முன்னோர்களின் ஐதீகம்யா. அதனாலதான் எல்லாரும் பாரம்பரியமா கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இதுக்குள்ள இவ்வளவு இருக்காமா? சரிம்மா சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். விளக்கு வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம விளக்கு ஏற்றுவோம். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய.